வணக்கம். அரசியலில் கடந்த சில நாட்களில் ஒரு பரபரப்பான நிகழ்வை கடந்து வந்தோம். நாடு முழுக்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அது எவ்வளோ பரபரப்பாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளை ஆளும் கூட்டணி கைப்பற்றி இருக்குது. என்னடா இவ்வளவு பெரிய வெற்றி, அங்கே 10 வருஷம் 15 வருஷமாக ஒரே ஆள் முதலமைச்சராக இருக்கிறாரு, அவருக்கு எதிரான எதிர்ப்பலை இல்லையா, எதிர்கட்சிகள் வேலையே பார்க்கலையா, எதிர்கட்சிகளுக்கு செல்வாக்கே இல்லையா, கடந்த தேர்தலில் எதிர்கட்சிகள் பெரிய வெற்றி பெற்றாங்களே, ஆளுங்கட்சிக்கு சவால் விடுற வகையில் இருந்தாங்களே, இப்போ இந்த முறை என்ன ஆச்சு, அங்கே வாக்கு திருட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புனாங்களே, என்னதாண்டா நடந்தது இந்த மாநிலத்தில் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நிமிடம் என்ன நடந்தது அப்படிங்கிறது புரியாத ஒரு நிலை அரசியலில் இருந்தது. சரி, என்ன இந்த வெற்றிக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பீகாரை ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். பீகார் அப்படிங்கிறது மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் 36.1% வாழ்கிற ஒரு மாநிலம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 27.12% இருக்கிறாங்க. பட்டியலின மக்கள் 19.56 விழுக்காடு இருக்காங்க. பொது பிரிவினர் 15.52 விழுக்காடு இருக்காங்க. பட்டியலின பழங்குடிகள் 1.68 இருக்கிறாங்க. இதுதான் அந்த மாநிலத்தினுடைய கடைசியாக எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பில் மக்கள் தொகை விகிதாச்சாரங்கள். சரி, இதில் அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% குடும்பங்கள் கால்நடை வளர்ப்பை சார்ந்து இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் 119 தொகுதிகளில் பெண் வாக்காளர்கள் அதிகம். 124 தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் அதிகம். இது அந்த மாநிலத்தில் உள்ள வாக்காளர்களின் சதவிகிதங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. வாக்காளர்களில் 60% பேர் 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. சரி, இந்த மாநிலத்தில் ஒரு பக்கம் பாஜக கூட்டணி, இன்னொரு பக்கம் தேஜஸ்வி கூட்டணி. இப்போ பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்குது. பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்த்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் இந்த பெரிய வெற்றி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்று, நான் வாக்கு வாங்கணும், அல்லது என் கூட்டணி வாக்கு வாங்குறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யணும். இன்னொரு வேலை, எதிராளிக்கு வாக்கு போகாமல் தடுக்கணும். நான் அடிக்கணும், எதிராளி என்னை அடிக்க விடாமல் தடுக்கணும். இதுதான் போர்க்களம். இந்த போர்க்கள யுக்தியில் பாரதிய ஜனதா ரொம்ப தெளிவாக இருந்தது. பீகார் மாநிலத்தில் அடுத்து வரப்போகிற தேர்தலில் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தேர்தல் அறிவித்த பிறகுலாம் இல்லை, தேர்தலுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி பிளானில் வச்சுருந்தது. இதுதான் பிஜேபியோட தேர்தல் வெற்றிக்கான முதல் யுக்தி. தேர்தல் வரப்போகுது, சரி 6 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து அப்புறமா மக்களை போய் மெதுவாக பார்த்து அந்த வேலையெல்லாம் இல்லை. பிஜேபிகிட்ட அவங்க பிளான் எப்போவோ தொடங்கிருச்சு. எப்போன்னு பாருங்கள், பீகார் தேர்தல் வரப்போகிறதுக்கு முன்னாடியே தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிற நடைமுறையை முதல்ல மாற்றுறாங்க. தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர் அடங்கிய குழு தான் தீர்மானிக்கும். இந்த நடைமுறையை மாற்றுறாங்க. பிரதமர், மத்திய அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேரில் 2 பேர் சொல்றவர் தான் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற விதிமுறையை மாற்றுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, யார் தலைமை தேர்தல் ஆணையராக வருவார்? பிஜேபி சொல்கிற ஆள் தான் தலைமை தேர்தல் ஆணையராக வருவார். ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா பிரதமர் நினைக்கிற ஆள் தலைமை தேர்தல் ஆணையராக வர முடியாது. மாற்றுறாங்க. ஞானேஷ்குமாரை கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. 2வது, தலைமை தேர்தல் ஆணையருக்கு யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சத்தை சட்டத்தில் சேர்க்கிறாங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திலும் நீங்கள் வழக்கு போட முடியாது. எது வரையிலும்? அவர் உயிரோடு இருக்கிற காலம் வரையிலும். இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு நியமிச்சாச்சு, அவர் உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தாச்சு. இப்போ தேர்தலை நடத்துவதற்கு அவரை அனுப்பிச்சு விடலாம். இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க. ஏறத்தாழ 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க. அரசியல் பரபரப்பாச்சு. எதிர்கட்சிகள்லாம் அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பித்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, ஒரு 47 லட்சம் பேரை நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படின்னாங்க. நீக்கப்பட்டவர்களில் யார் அதிகம்? பெண்கள் அதிகம். அது எங்கே இருக்கிற பெண்கள்? சீமாஞ்சல்ங்கிற இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களை நீக்கினார்கள். முடிஞ்சு வச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. தங்களுக்கு சாதகமாக வாக்குகளை திருப்பணும். பீகார் மாநிலத்தில் 75 லட்சம் பெண்களுக்கு, ஒருத்தர் 2 பேரில் 75 லட்சம் பெண்களுக்கு
அவங்க அக்கௌண்ட்ல டைரக்டா 10,000 ரூபாய் 7,500 கோடி ரூபாய் நிதியை செலுத்தினார்கள். இதுக்கு மகளிர் ரோஜ்கர் யோஜனா திட்டம், அதாவது பிரதமர் ரோஜ்கர் யோஜனா திட்டம்னு பேர். இதில் போட்டாங்க. இதில் என்ன சொன்னாங்க, 10,000 ரூபா உங்களுக்கு இப்போ தந்திருக்கோம், நீங்கள் இதை வச்சுட்டு தொழில் பண்ணி 6 மாதத்தில் தொழிலை விருத்தி பண்ணிங்கன்னா 6 மாதம் கழிச்சு உங்கள் எல்லாருக்கும் 2 லட்ச ரூபா கொடுப்போம் இப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. எப்போ? தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி, தேர்தல் நெருக்கத்தில். எதிர்கட்சிகள் எல்லாம் மார்பில் அடிச்சுக்கிச்சு, ஐயோ இப்படி செய்யக்கூடாது, இது வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, தேர்தல் ஆணையம் தடுக்கணும் அப்படின்னு. தேர்தல் ஆணையர் யாரு? ஞானேஷ்குமார். தடுப்பாரா? கண்டுக்கவே இல்லை. இப்போ தனக்கான வாக்குகளை உறுதி பண்ணியாச்சு. பீகாரில் பெண்கள் தான் அதிகம் வாக்களிக்கிற நடைமுறை கடந்த 4 தேர்தல்களாக இருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் வாக்களிக்கும் சதவிகிதம் அதிகமாகிட்டே போகுது. இப்ப பெண்களை குறி வச்சு 75 லட்சம் பெண்களுக்கு கொடுத்தாச்சு, அதுவும் 10,000 ரூபா. பீகார்ல கால்நடை வளர்ப்போர் தான் 90% குடும்பங்கள் கால்நடை வளர்ப்பை சார்ந்திருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த 10,000 ரூபாயில 4 ஆடு வாங்கலாம். அவங்க கணக்கு அதுதான். 4 ஆடு வாங்கினா அடுத்த 2 வருஷத்துல 4 ஆடுங்கிறது 20 ஆடு ஆயிரும். அப்போ இந்த 10,000 திருப்பி கொடுக்கவும் வேண்டாம், அந்த 10,000 தனக்கு லாபமாகவும் போகும். அப்போ பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? முடிஞ்சுதா? தனக்கான வாக்குகளை உறுதி பண்ணியாச்சா? தன்னோட கூட்டணியில் யாரெல்லாம் சேர்க்கிறது? பிஜேபி கூட்டணியில் யாரெல்லாம் சேர்த்தாங்க? பிஜேபி, ஜேடியு நிதிஷ்குமார், லோக் ஜனசக்தி, அதாவது ராம்விலாஸ் பஸ்வானோட மகன் சிராக் பஸ்வான். ஏன் சிராக் பஸ்வானை சேர்க்கிறாங்க? அங்க பட்டியல் இனத்தவர்களில் 3 முக்கிய ஜாதியினர் தான் அதிகம் பீகார்ல. 1 சாமர்கள், 2வது பஸ்வான்கள், 3 முசாகர்கள். இந்த 3 பேர் தான் அதிகம் பட்டியல் இனத்தில். இப்போ பஸ்வான்களின் சார்பில் தான் சிராக் பஸ்வான் இருக்காரு, கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது யாரு? நிதிஷ்குமாருக்கு ஆகாத 2 பேரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சம்மதிக்க வைத்து சேர்க்கிறது. இங்கே அங்கே தான் பாரதிய ஜனதா கட்சியோட திட்டங்களை பார்க்கணும். பாரதிய ஜனதா கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி, இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா, ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா. இந்த இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சாங்கிறது யாரு? நிதிஷ்குமாருக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஒருத்தர். நிதிஷ்குமார் யாரை முதலமைச்சர் ஆக்குனாரோ அவர் நிதிஷ்குமார் முதுகில் குத்தினார் பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு. அவரையே ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு அந்த கட்சியை உள்ள கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ தன் கூட்டணியை பலப்படுத்தியாச்சு, கூட்டணிக்கான வாக்கை உறுதி பண்ணியாச்சு. இப்போ எதிராளியை எப்படி வீழ்த்துறது? எதிராளிக்கு ஓட்டு போகாமல் தடுக்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேர்தலில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவைசி, ஹைதராபாத்தை சேர்ந்த ஓவைசி, அவர் இஸ்லாமியர் சார்ந்த கட்சி வச்சிருக்கார், அவரை தனித்து போட்டியிட வைக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் அவர் தனியாக ஒரு கட்சியில் போட்டியிடுகிறாரு. லல்லு பிரசாத் யாதவோட மூத்த மகன் தேஜஸ்வியோட சகோதரர் தேஜ் பிரதாப் அவர் தனி கட்சி தொடங்கி போட்டியிடுகிறாரு. 3 பேரும் தனியாக போட்டியிடும் போது எதிரணிக்கு போகக்கூடிய ஓட்டுகளை அவங்க பிரிச்சிருவாங்க. இதுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா இருக்குது அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களின் கருத்து. அதுக்கேற்பதான் தேர்தல் முடிவுகளும் வந்திருக்குது. தேர்தலில் 100 தொகுதிகளுக்கு மேலே ஆளும் கூட்டணிக்கும் எதிர்கட்சிக்குமான இடையிலான வேறுபாடுங்கிறது 1000 ஓட்டு 1500 ஓட்டுகள் இருக்கு. இந்த 1000 ஓட்டு 1500 ஓட்டுகளை பிரித்தவர்கள் யாருன்னு பார்த்தா, ஒன்று வந்து பிரசாந்த் கிஷோரா இருக்கும், இல்லை ஓவைசியா இருக்கும், இல்லைன்னு பார்த்தா தேஜ் பிரதாப் தொடங்கி தனி கட்சியா இருக்கும். இப்படி ஒரு பக்கம் தனக்கான ஓட்டுகளை பாரதிய ஜனதா உறுதிப்படுத்தியது, எதிராளிக்கு ஓட்டு போகாமல் பிரித்தது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாநிலத்தில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார். நிதிஷ்குமாரை எதிர்கட்சிகள்லாம் பல்டிகுமார் அப்படின்னு சொல்லிச்சு. 2016 நிதிஷ்குமார் ஆர்ஜேடியோட கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாரு. 2017 பிஜேபியோட சேர்ந்து முதலமைச்சர் ஆகிறாரு. 2020 திரும்பவும் ஆர்ஜேடிக்கு வராரு. 2023 திரும்ப பிஜேபிக்கு போயிடுறாரு. இப்படி ஒருத்தர் மாறி மாறி கூட்டணி வைத்தால் அரசியலில் அவருடைய நிலைத்தன்மை என்னவா இருக்கும்? மக்கள் மத்தியில் அவர் பேர் கெட்டு போகும் அப்படின்னு எதிர்கட்சிகள் நினைத்தாங்க. நீங்கள் அங்கே தான் அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. நிதிஷ்குமாரை பொறுத்த வரையிலும் அவர் வந்து அந்த மாநிலத்தில் 3% மட்டுமே இருக்கக்கூடிய குர்மி சமூகம்ங்கிற ஒரு சின்ன சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் நிதிஷ்குமார் கடந்த 25 ஆண்டுகள் தனக்கான தனி வாக்கு வங்கியை உருவாக்குவதில் நிதிஷ்குமார் திட்டமிட்டு செயல்பட்டார். 2000 ஆண்டில் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. அப்ப இருந்து என்ன நினைக்கிறார்னா,
இந்த மாநிலத்தில் ஆண்கள் ஜாதி சார்ந்து ஓட்டு போடுவாங்க, பெண்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஓட்டு போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து பெண்களுடைய ஓட்டு முக்கியம், பெண்களின் ஓட்டை எப்படி கவர்றது அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. 2005 மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துகிறாரு. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கொடுத்த அதே திட்டத்தை அங்கே செயல்படுத்துகிறாரு. 2005 உள்ளாட்சிகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடுன்னு அறிவிக்கிறாரு. 2010 என்ன பண்ணுறாரு, அரசு பணிகளில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடுன்னு அறிவிக்கிறாரு. 2015 பூரண மதுவிலக்குன்னு அறிவிக்கிறாரு. அது பெண்களின் ஆதரவு முழுசாக கவர்ந்துருது. பெண்கள் நினைக்கிறாங்க இந்த ஆள் தான் நமக்கானவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. முழு மதுவிலக்கை கொண்டு வருகிறாரு. 2006 ஒரு திட்டம் கொண்டு வராரு. உலக வங்கியோடு இணைந்து ஜீவிகா திட்டம் அப்படின்னு ஜீவிகா திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வராரு. இந்த திட்டத்தின் மூலமாக 11 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்குறாரு. அதில் 1,40,00,000 பெண்களை உறுப்பினராக சேர்க்கிறாரு. அந்த பெண்களுக்கான பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறாரு. பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, பெண்களுக்கு அதிகாரம் வழங்குதல், அதை செய்கிறாரு. தீதி கி ரசோய் அப்படின்னு ஒரு உணவகம், அதாவது பெண்கள் மட்டுமே நடத்தக்கூடிய உணவகங்களை பீகாரில் தொடங்குறாரு. இப்போ பெண்களின் ஆதரவு அவருக்கு அதிகரிச்சிருக்கிறது. அரசு அலுவலகங்கள், மகளிர் மருத்துவமனைகள் எல்லாம் இப்போ நீங்கள் பீகார் போனீங்கன்னா பெண்கள் மட்டுமே நடத்தக்கூடிய உணவகங்களை பார்க்க முடியும். தரமான உணவு குறைவான விலையில் பெண்களால் வழங்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி மகளிர் ரோஜ்கர் யோஜனா திட்டம் சொல்லிட்டு 75 லட்சம் மகளிருக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ நிதிஷ்குமாருக்கான ஆதரவு பலம் ஒன்று இருக்குது. பிஜேபி தனக்கான ஓட்டு வங்கியை பலப்படுத்திக்கிடுச்சு, எதிராளிக்கு ஓட்டு போகாமல் தடுத்துருச்சு. இப்போ வெற்றி வருமா வராதா? இதுதான் பீகாரில் நடந்தது. இந்த ஃபார்முலாவை நாங்கள் தமிழ்நாட்டிலும் பயன்படுத்துவோம் அப்படின்னு பிஜேபி அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பலிக்குமா பலிக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.